இன்றுடன் உத்தரப்பிரதேசத்தில் வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் நிலையில் அமேதி தொகுதியில் கிஷோர்லால் சர்மா, ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார்கள் என காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. அமேதியில் ராகுல் காந்தியும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியும் களமிறக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரேபரேலியில் ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டிருக்கிறார். பிரியங்கா காந்தி போட்டியிடவில்லை. இதன் பின்னணி என்ன? அமேதி தொகுதியை கைவிட்ட ராகுல் காந்தி 1980ஆம் ஆண்டு சஞ்சய் காந்தி தனது தேர்தல் அரசியலை அமேதியிலிருந்துதான் தொடங்கினார். சஞ்சய் காந்தியின் மரணத்துக்கு பிறகு ராஜீவ் காந்தி 1981ஆம் ஆண்டு அமேதியிலிருந்துதான் தேர்தலில் அறிமுகமானார். 1991ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி மறைவுக்கு பின் 1999ஆம் ஆண்டு சோனியா காந்தியும் இந்த தொகுதியிலிருந்துதான் தேர்தல் அரசியலுக்கு அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின் 2004ஆம் ஆண்டு ராகுலுக்கு வழிவிட்டு ரேபரேலியில் போட்டியிடத் தொடங்கினார் சோனியா. இப்படியாக அமேதிக்கும் காந்தி குடும்பத்துக்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. அதன் பின் ராகுல் காந்தி 2004, 2009, 2014 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் நடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக இந்த தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மட்டும் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வி கண்டார். இம்முறை அந்த தொகுதியில் பாஜக சார்பாக ஸ்மிருதி இரானியே மீண்டும் களம் காணுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி அங்கு மீண்டும் களம் காணுவார் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் ரேபரேலியில் ராகுல் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார். 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து காந்தி குடும்பம் நின்று போட்டியிட்டு வெற்றி கண்ட அமேதி தொகுதியில் மாற்று வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிரியங்கா காந்தி போட்டியில்லை ஏன்? ரேபரேலி தொகுதியிலிருந்து சோனியா காந்தி விலகி ராஜ்யசபா உறுப்பினர் ஆன பின் அந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிட்டு தன் தேர்தல் அரசியலை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதைத்தான் காங்கிரஸ் நிர்வாகிகளும் வலியுறுத்தினர். ஆனால் பிரியங்கா காந்தி பொறுத்தமட்டில் நட்சத்திர பேச்சாளராக காங்கிரஸில் அறியப்படுகிறார். ஆகவே ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் மற்ற இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என தயக்கம் காட்டியதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் பாஜக தொடர்ந்து குடும்ப அரசியல் குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது சுமத்தி வருகிறது. ஆகவே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் லோக்சபா, ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பது காங்கிரஸை வழிய வந்து பாஜகவுக்கு விமர்சிக்க பாயிண்ட் எடுத்து கொடுத்ததாக மாறிவிடும் என்பதால் பிரியங்கா காந்தி களமிறக்கப்படவில்லை என்னும் காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. 20 ஆண்டுகள் காந்தி குடும்பம் வசம் இருந்த ரேபரேலி தொகுதி 1967ஆம் ஆண்டு இந்திரா காந்தி மக்களவைக்கு முதலாக ரேபரேலி தொகுதியிலிருந்துதான் தேர்வு செய்யப்பட்டார். பின் சோனியா காந்தி 1999ஆம் ஆண்டு முதல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வருகிறார். 2004ஆம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியிலிருந்துதான் மக்களவைக்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து நடந்த எல்லா தேர்தல்களிலுமே அந்த தொகுதியிலிருந்துதான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் சோனியா காந்தி. உடல்நலக்குறைவு, வயது மூப்பு காரணமாக மாநிலங்களவைக்கு செல்ல முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் தொகுதியிலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் சோனியா. இதனால் அவர் முன்பு எம்பியாக இருந்த ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என தகவல் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக ராகுல் காந்தி தற்போது போட்டியிடுகிறார். கடந்த முறை தென்னிந்தியாவில் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிட்டு எம்பி ஆனார் ராகுல் காந்தி. தற்போது அதே தொகுதியில் களமிறங்கி அங்கு வாக்குப்பதிவும் நிறைவடைந்துள்ளது. எனவே தொடர்ந்து ராகுல் தென்னிந்தியாவில் போட்டியிடுவது ஹிந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்பதால் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் தலைமை விரும்பியது. அதன் அடிப்படையில்தான் இவர் ரேபரேலியில் போட்டியிடுகிறார். ரேபரேலி பாஜக வேட்பாளராக உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங்கை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே காங்கிரஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ரேபரேலியில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிட்டு சோனியாவிடம் தோல்வி கண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.